மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நம்ம போன வீடியோவில் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் டெவலப்மெண்ட் செக்டருக்குள்ள எந்தெந்த மாதிரி டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்கும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் பார்த்துருந்தோம். அதோட தொடர்ச்சியாக இந்த வீடியோவில் டெஸ்டிங் இண்டஸ்ட்ரி பற்றி பார்ப்போம். டெஸ்டிங் கேட்கறதுக்கு ரொம்ப சின்ன வேலையாக தெரிஞ்சாலும் ரொம்ப கடினமான வேலையாக இது இருக்கிறதுக்கு காரணம், ஒரு சாஃப்ட்வேரை ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் முழுசா நம்ம செக் பண்ணி கஸ்டமர் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே அவுட்புட் வந்திருக்கா, அவங்க சாட்டிஸ்ஃபைட் மாதிரி எல்லாமே பண்ணி முடிச்சிருக்கோமா அப்படின்னு செக் பண்ணி வேலிடேட் பண்றது ஒரு டீம், இந்த டெஸ்டிங் டீம். அவங்களோட வேலை எப்படிலாம் இருக்கும், டெஸ்டிங்ல என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். மேஜரா பார்த்தோம்னா ஆல்ஃபா டெஸ்டிங் அண்ட் பீட்டா டெஸ்டிங். ஆல்ஃபா டெஸ்டிங் அப்படிங்கிறது ஒரு அப்ளிகேஷனை கிரியேட் பண்ணக்கூடிய டீம். சுருக்கமாக சொல்லணும்னா உதாரணத்துக்கு ஃபேஸ்புக் எடுத்துக்கோங்க. ஃபேஸ்புக் கிரியேட்டர்ஸ் அதை ஒர்க் பண்ணுறதுக்கு பேக்எண்டில் ஒர்க் பண்ணவங்க எல்லாருமே அது கரெக்டாக ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படிங்கிற டெஸ்டிங் பண்ணி முடிச்சிருப்பாங்க. அவங்க எல்லாமே ஆல்ஃபா டெஸ்டர்ஸ். பீட்டா டெஸ்டர்ஸ்னா யூசர்ஸ், அதாவது நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம ஒரு ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறோம், இல்லை ஒரு மெசேஜ் ஷேர் பண்ணும்போது ஏதோ ப்ராப்ளம் வருது, எரர் வருது அப்படின்னா அதை நம்ம ஃபேஸ்புக் ரிப்போர்ட் பண்ணுவோம். அப்போ நம்ம ஒரு இஷ்யூ கண்டுபிடிச்சிருக்கோம், நம்மலாம் பீட்டா டெஸ்டர்ஸ். அண்ட் இன்னும் கொஞ்சம் டீப்பாக உள்ள போய் பார்த்தோம்னா இதில் மேஜராக 2 கேட்டகரி இருக்கு. ஒன்று ஆட்டோமேட்டட் டெஸ்டர், இன்னொன்று மேனுவல் டெஸ்டிங். மேனுவல் டெஸ்டிங் அப்படிங்கிறது நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், எல்லா ஆக்டிவிட்டியுமே மேனுவலா நம்ம கண்ணால பார்த்து கன்ஃபார்ம் பண்ணணும். சுருக்கமா சொல்ல போனோம்னா குற்றம் கண்டுபிடிக்கிறது தான் இவங்களோட முக்கியமான வேலையே. யூசர் ஒரு செட் ஆஃப் ரெக்யர்மெண்ட் கொடுத்துருப்பாங்க, எனக்கு இந்த மாதிரி தான் சாஃப்ட்வேர் இருக்கணும், இந்த கலர்ல தான் இருக்கணும், இந்த சைஸ்ல தான் இருக்கணும் அப்படின்னு. அவங்க கேட்ட மாதிரியே நம்ம டெவலப்மெண்ட் டீம் பண்ணி முடிச்சிருக்காங்களா இல்லையா அப்படின்னு இவங்க மேனுவலா செக் பண்ணி முடிக்கிறது தான் மேனுவல் டெஸ்டர்ஸோட வேலை. இதுவே ஆட்டோமேட்டிக்ல பாத்தீங்கன்னா மேனுவல் டெஸ்டர்ஸ் என்னென்ன ஜாப்லாம் பண்ணுவாங்களோ அதை அப்படியே கோடிங்கா கன்வெர்ட் பண்ணி, எனக்கு இந்த டெஸ்டிங் முடிஞ்சிருக்கணும், இந்த கலர் இப்படிதான் இருக்கணும், இந்த சைஸ் இப்படிதான் இருக்கணும், இந்த ஃபாண்ட் இப்படிதான் இருக்கணும், இமேஜ் இங்கே டிஸ்பிளே ஆகணும், வீடியோ இங்கே டிஸ்பிளே ஆகணும், எல்லாமே ஒரு டிஃபைன் ஸ்ட்ரக்சர் கோடிங்ல செஞ்சு வச்சிருப்பாங்க. அது ஆட்டோமேட்டிக்கா ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ மேனுவல் டெஸ்டிங் டெய்லி நம்ம உட்காந்து பண்றதை விட சிஸ்டமே ஆட்டோமேட்டிக்கா அதுவே பண்ணி முடிச்சிடும். ஆட்டோமேட்டிக்கு நிறைய டூல்ஸ் மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கு. இந்த 2 மேஜர் டெஸ்டிங்கை தாண்டி உங்களுக்கு ஃபங்க்ஷனல் டெஸ்டிங், நான் ஃபங்க்ஷனல் டெஸ்டிங் சொல்லுவாங்க. ஃபங்க்ஷனல் டெஸ்டிங்னா ஒன்றும் இல்லை, அதுக்குள்ளார சப்மாடியூல்ஸ் லைக் யூனிட் டெஸ்டிங், இன்டெகிரேஷன் டெஸ்டிங், சிஸ்டம் டெஸ்டிங் அண்ட் யூசர் அக்செப்டன்ஸ் டெஸ்டிங் சொல்லுவாங்க. இதுல யூனிட் டெஸ்டிங்னா ஒரு சின்ன பார்ட் மட்டும் டெவலப் பண்ணி கரெக்டா ஒர்க் ஆகுதா இல்லையான்னு செக் பண்றது. இன்டெகிரேஷன்னா நிறைய பகுதிகளை ஒன்னா சேர்த்து இன்டெகிரேட் பண்ணி ஒர்க் ஆகுதா இல்லையான்னு செக் பண்றது. சிஸ்டம் டெஸ்டிங்ல ஓவரால் எல்லா பேட்டர்ன்ஸையும் கலெக்ட் பண்ணி மொத்தமான சாஃப்ட்வேர் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணி முடிக்கிறது. அட் லாஸ்ட் யூசர் அக்செப்டன்ஸ் அப்படிங்கிறது எண்ட் யூசர் சைட்லேருந்து ஒருத்தர் வந்து கரெக்டாக தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கு, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி அவுட்கம் வந்திருக்கு அப்படின்னு நம்மளுக்கு கன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. அண்ட் நான் ஃபங்க்ஷனல் டெஸ்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபங்க்ஷனல் டெஸ்டிங்ல நம்மளுக்கு கம்பேட்டபிலிட்டி, ரீயூசபிலிட்டி அண்ட் செக்யூரிட்டி இந்த மாதிரி டெஸ்டிங்லாம் அதில் இருக்கும். செக்யூரிட்டி டெஸ்டிங்னா நம்ம கிரியேட் பண்ண டெவலப்மெண்ட் செக்யூர்டா இருக்கா. உதாரணத்துக்கு சொல்ல போனா ஒரு பேங்க் வெப்சைட் கிரியேட் பண்றோம், ஒரு பேங்க்குக்கான ஆப் கிரியேட் பண்றோம், அந்த பேங்க்ல யூசர் மட்டும் லாகின் பண்ணணும், வேற யாரும் இன்னொரு யூசரோட அக்கௌண்ட் டீடைல்ஸ் பார்க்கக்கூடாது. அந்த மாதிரிலாம் செக்யூர்டா இருக்கா, டிரான்சாக்ஷன் செக்யூர்டா போகுதா இல்லையா, இதெல்லாம் செக்யூரிட்டி டெஸ்டிங்ல வரும். அண்ட் பர்ஃபார்மன்ஸ் டெஸ்டிங், எவ்வளவு ஃபாஸ்டா பர்ஃபார்ம் பண்ணுது, குயிக்கா ஒர்க் பண்ணதா இல்லையா, இது எல்லாமே பர்ஃபார்மன்ஸ்ல ஸ்டார்ட் அவுட் பண்ணுவாங்க. இது எல்லாமே நான் ஃபங்க்ஷனல் டெஸ்டிங்ல வரும். இது எல்லாத்துக்குமே தனித்தனியா டிஃப்ரெண்ட் டூல் செட்டப் இருக்கு. அந்த டூல்ஸை பத்தி வரப்போற வீடியோல தெரிஞ்சுக்கலாம். அண்ட் டெவலப்மெண்ட் டீம், டெஸ்டிங் டீம் 2 பேரும் சேர்ந்து ஒரு டெவலப்மெண்ட்டை முடிக்கிறதுக்கு, ஒரு சாஃப்ட்வேர் டெலிவர் பண்றதுக்கு எவ்வளவு முக்கியமோ அந்த அளவுக்கு முக்கியமான இன்னொரு டீம் தான் நெட்வொர்க்கிங் டீம். அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம் வரப்போற வீடியோக்கள்ல. ஸ்டே இன் டச்.